ஸ்டோரி இல்லை, ஸ்க்ரீன் பிளே இல்லை, லாஜிக் இல்லை. முதல் பாதி ஓகே, இரண்டாம் பாதி ஐயோ சாமி ஆளை விடுங்க, அவ்வளோதான். வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு சுபைர் அவர்கள். வணக்கம் சார். அப்புறம் ரொம்ப நாளாக ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்த கோட் படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. 10 நாளில் வந்து பயங்கரமான ஹைப் இருந்துச்சு. அந்த ஹைப்பெல்லாம் பூர்த்தி செய்கிற வகையில் இருக்கா சார் படம்? இல்லை, கோட் படம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ரசிகர்களுக்கு இதை லாஜிக்குமே இல்லாமல் எதை பற்றியுமே யோசிக்காமல் போய் உட்காந்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். ஒரு ஃபைட்டு, பாட்டு, சேசிங் அப்படின்னு பரபரப்பாக போயிடும். செகண்ட் ஆஃப் அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக இருக்கும் படம். ரொம்ப ட்ரையாக இருக்கும். ஒரு ட்விஸ்ட்டுன்னு நினச்சி அவங்க நிறையா ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க. அது எல்லாமே நமக்கு புரிஞ்சிடும். அவங்க நினச்சிருக்காங்க இதெல்லாம் தெரியாது, இவன் திடீர்னு பார்த்தா இவன் எல்லாம் இருப்பான், மங்காத ஒரு பேட்டர்ன் வச்சுருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து படத்தில் பார்க்குறப்ப நமக்கு புரிஞ்சிடும். ட்விஸ்ட்டுன்னு நினச்சிப்பாங்க. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லாவே செகண்ட் ஹாஃப் வந்து கிளைமேக்ஸ் தான் இருக்கிறதுலே படத்தில் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கிளைமேக்ஸ் என்ன நடக்க போகுதுங்கிறது நமக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும். படத்தில் பெரிய லென்த்தி போர்ஷன் வந்து கிளைமேக்ஸ் 10-20 நிமிஷத்துக்கு மேலே போகுது. ஆனால் அது எண்டு என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சிருமே. அது எண்டு தெரிஞ்சு அப்படி இப்படி கிளைமேக்ஸ் உங்களுக்கு இதாக இருக்கும் சார். இப்போ எல்லா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸும் நமக்கு தெரியிற மாதிரி இருக்குன்னா, இதில் வந்து புதுசாக ஏதாச்சும் ஒரு கான்செப்ட் இருக்குது, புதுசாக இது வந்து மக்களுக்கு பார்க்குறப்போ இது ஒரு புதுசாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா? டெக்னிக்கல் வைஸ் புதுசாக பண்ணியிருக்காங்க, கிராண்டியராக பண்ணியிருக்காங்க. டிஐஜிங்காக இருக்கட்டும், விஎஃப்எக்ஸாக இருக்கட்டும். மற்றபடி பார்த்தீங்கன்னா மெட்ரோ ட்ரெயினை வந்து ஒரு 2 வீலர் ஃபாலோ பண்ணிட்டு போகிற அளவுக்கு இருக்கும். லாஜிக்கெலாம் பார்க்கக்கூடாது. ஒரு 2 வீலர் வந்து மெட்ரோ ட்ரெயின் சுரங்கப்பாதையில் ஃபாலோ பண்ணிட்டு போகும். எப்படி தான் அங்கே அங்கே போகிற பீட்லாம் யோசிச்சாரான்னு தெரில. அந்த மாதிரி எந்த படத்தில் ஏகப்பட்ட லாஜிக் மிஸ்டேக்ஸ். ஆனால் பட் இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும் அந்த லாஜிக்லாம் தெரியாது நமக்கு. கரெக்டானு போயிடும். ஒரு நல்ல வீடியோ கேம் பார்க்குற மாதிரி உட்காந்து விளையாட்டு பார்க்குற மாதிரி அவன் இவன் சுடுவான், அவனை இவனை சுடுவான், மாறி சுடுவானுங்க. இவன் அங்கே போவான், இங்கே போவான், நினச்சா பேங்க் அங்கே போயிடுவானுங்க, நினச்சா மாஸ்கோ போயிடுவானுங்க. படம் வந்து நல்ல அந்த மாதிரி எந்த லாஜிக்குமே இல்லாமல் நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, சிந்திக்காமல் படம் பார்த்தீங்கன்னா படம் ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும். இப்போ சமீபத்தில் 3 hours மூவி வந்து இருக்குது அப்படின்னாலே கொஞ்ச நேரத்தில் ஸ்லோவாகிடும், எப்படா படம் முடியும் அப்படின்ற மாதிரி டைம் பார்க்குற மாதிரிலாம் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நிறைய படங்கள் ஃபீல் பண்ண வச்சிருக்கு. ஸோ இந்த படமும் 3 hours இருக்குது. ஸோ அதுக்கு அந்த மாதிரியான சவால்கள் படத்துக்கு இருக்கா சார்? இருக்குது. கதையே பார்த்தா ஒன்றுமே கிடையாது. கதை வந்து கிட்டத்தட்ட ஒரு தமிழ் சினிமா ஆரம்பிச்சிருந்த ஒரு கதை. அப்பா பையன் கதை வந்து ஏன்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸருங்கிறதுக்கு பதிலாக ஸ்குவாட்னு வச்சுருக்காங்க. அந்த ஸ்குவாடில் இருக்கக்கூடிய ஒரு அப்புறம் வில்லன் குரூப்பை ஒரு அட்டாக் பண்ண போகிறா. அதனால் அவங்க குடும்பம் மொத்தமாக அழிஞ்சு போயிடுது. அந்த வில்லன் வந்து பழி வாங்குறதுக்காக இந்த பையனை குத்திட்டு போய் வில்லனை வளர்த்து திருப்பி பழி வாங்குறாங்க. கதை இந்த கதை எத்தனை படம் பார்த்துருப்பீங்களா? ஒரு 100 படம் பார்த்துருக்கு தெரியுமா? அந்த தான் கதைங்கிறது ஒரு பெரிய அளவில் அவங்க யோசிக்கிறது இல்லை. இப்போ அப்படி அது ஒரு டெக்னாலஜி வைஸாக வந்து ஃப்ளைட்லேருந்து பாம்பு போடுறோம், ஹெலிகாப்டர் கிராஸ் பண்ணுறோம், ட்ரெயினை வந்து கொளுத்துறோம் அப்படிங்கிற ஒரு ஜீனா வேலைகள்லாம் பண்ணியிருக்காங்களோ இல்லையா. இப்போ கதைங்கிறது ஒரு விஷயமே படத்தில் இல்லை. திரைக்கதையில் வந்து இன்ட்ரோல் வரைக்கும் அப்படி தள்ளிட்டு போயிடறாங்க. அந்த பாட்டுக்கிட்டலாம் வச்சு இன்ட்ரோலுக்கு பிறகு கதை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப ட்ரை ஆகி போகுது. எல்லாருக்கும் அந்த கதை ஒரு தெரிஞ்ச பழக்கப்பட்ட ஒரு கதை ஆகி போச்சு. ஓரளவு பார்க்குறப்ப வந்து ஒரு சுமாரான படம், அவ்வளோதான். சரி, இப்போ விசில் போடு சாங்லாம் வர்றப்போ பயங்கரமான விமர்சனங்கள்லாம் வந்துச்சு. யுவன் சங்கர் ராஜா மீது என்ன இப்படி மியூசிக் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி. இப்போ படத்தை மொத்தமாக பார்க்குறப்போ ப்ரொடியூசர்லாம் சொல்லியிருந்தாங்க, படத்தை மொத்தமாக பார்க்குறப்போ யுவன் சங்கர் ராஜா வந்து நல்லா தான் மியூசிக் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. உண்மையாக நல்லா இருக்கா மியூசிக்? எப்படி இல்லை, படத்தோட பார்க்குறப்ப பாடல்கள் ஓகே தான். ஆனால் ரீ ரெக்கார்டிங் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு. படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ் என்னன்னா ரீ ரெக்கார்டிங். அவரே வந்து 2-3 கேரக்டர்ஸ் வந்து நடிக்கிற மாதிரி படத்தில் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் கரெக்டாக சூட் ஆகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. அவரோட டிஏஜிங் வந்து முதல்ல வெளியில் நம்ம பார்த்த அளவுக்கு இல்லை, ஓரளவுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி தான் இருக்குது. டெக்னிக்கல் வைஸ் எல்லாமே நல்லா இருக்குது. ஆனால் கதை தான் இல்லை. உடம்பு உருவம்லாம் இருக்குது, உயிரில் கதை வேணுமே, கதை இல்லையே. ஸோ கதை இப்போது கதை இல்லை, பட் மற்ற ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்றீங்க. ஆமாம், நல்லா இருக்குது. அதனால படம் இன்ட்ரோல் வரைக்கும் ஓடிடும். இன்ட்ரோலுக்கு பிறகு தான் அவங்களால கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு பிறகு அவங்களால தான் நாத்தி கொண்டு போக முடியல. கடைசியில் லென்த்தியான ஒரு கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ் வச்சுருக்காங்க. கிளைமேக்ஸில் என்ன நடக்க போகுதுங்கிறது நமக்கு கிளீனாக தெரிய ஆரம்பிச்சு. அப்போ லாஜிக் மிஸ்டேக்ஸு, பெருசாக கதை இல்லை, திரைக்கதைகள் பல குழப்பம். என்னென்னா ரீயூனியன் மாதிரி இருக்குது. இந்த பக்கம் லைலா, ஸ்னேகா ஒரே ஒரு பாட்டுக்கு த்ரிஷா ஆடி இருக்கிறாங்க. அதான் சார், இப்போ இந்த நிறைய பேர் வராங்க, அஜித் அவர்கள் வராங்க, தோனி அவர்கள் வராங்க அப்படின்ற மாதிரி நிறைய ஒரு அப்டேட்ஸ் வந்துட்டே இருந்துச்சு படம் வரதுக்கு முன்னாடி. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கா? இதில் வந்து ஓப்பனிங் சீன்லேயே விஜயகாந்த் ஏயில் வர்றார், ஒரு 2-3 நிமிஷம் வருவார். அதுக்கு பிறகு சிவகார்த்தியன் பண்ணியிருக்கார், ஒரு கேமியோ பண்ணியிருக்கார். சிவகார்த்தியனுக்கு ஒரு பஞ்சே இருக்குது படத்தில். ஒரு வில்லனை கட்டி போட்டிருப்பாரு விஜய், இவரை நீ பார்த்துக்க அப்படின்னோடனே விஜய் அவர் கையில் துப்பாக்கி கொடுத்து இவரை பார்த்துக்க, தப்பிச்சு போகாமல் சுற்றாத, சுட்ரன் மாதிரி பயம் திரட்டிருன்னு சொல்லிட்டு போவார். அப்போ அதுக்கு எஸ்கே சொல்லுவார், உங்களுக்கு வெளியில் நிறையா வேலை இருக்குது, நீங்கள் அந்த வேலையை பாருங்க, நான் இதை பார்த்துக்கிறேன்,
நான் சினிமா பார்த்துக்கிறேன், நீங்கள் அரசியல் பார்த்துக்கிறீங்க அப்படின்னு சிவகார்த்திகேயன் ஒரு பஞ்ச் அப்போ பேசியிருப்பாரு. பாலிடிக்ஸ்க்கு போறதுனால விஜய் அவரோட பொசிஷனை வந்து சிவகார்த்திகேயன் சிவகார்த்திகேயன் கொடுத்துட்டு போறாரு அப்படிங்கிறத படத்தில் கன்வே பண்ணியிருக்கிறாங்க. மற்றபடி மேக்கிங் வைஸ் ஃபோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், ரீரெக்கார்டிங்காக இருக்கட்டும், டெக்னிக்கலாக இருக்கட்டும், எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ விஜய் அவர்கள் வந்து பாலிடிக்ஸ்குள்ள வர போறதுனால இந்த படத்துல பொலிட்டிக்கலா ஏதாவது சொல்லியிருப்பாரு? ஏன்னா பிரேம்ஜி அவர்கள் கூட கார் நம்பர் பிளேட் வச்சுலாம் சொல்லியிருந்தாரு. ஸோ பொலிட்டிக்கலா ஏதாச்சும் இந்த படத்துல இருக்கு? அந்த மாதிரி டீ கோடிங்க மாதிரி பெருசாக இல்லை, எதுலையுமே இல்லை. ஆனா அந்த கார் சீன் எல்லாம் இருந்தது. ஆமாம், அந்த மாதிரி அது கூட ஒரு பாசிங் தான் இருக்கும், பெருசாக தெரியாது யாருக்கும். ஸோ ஆனால் பொலிட்டிக்கலா எதுவும் பொலிட்டிக்கலாக அந்த படம் எதுவுமே கிடையாது, ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டைன்மெண்ட் மூவி தான். ஓகே சார். த்ரிஷா அவர்கள், தோனி அவர்கள்லாம் வந்திருக்கிறதா? அதெல்லாம் ஒரு சீக்வன்ஸில் வர்றாங்க. அதாவது தோனி வந்து ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் விளையாடுற மாதிரி அதில் வந்து ஒரு ஸ்க்ரீனில் காட்டுவாங்க அவரை. அது எங்கேயோ எடுத்ததில் மேட்ச் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ படத்தில் வந்து பார்க்குறதுல இது மொத்தத்தில் ஸ்டோரி இல்லை, பட் ஆனால் ஸ்டோரி இல்லை, ஸ்க்ரீன் பிளே இல்லை, லாஜிக் இல்லை. மொத்தத்தில் வந்து என்னென்னா என்ன சொல்கிறது, முதல் பாதி ஓகே, இரண்டாம் பாதி ஐயோ சாமி ஆளை விடுங்க, அவ்வளோதான். ஸோ சிவகார்த்திகேயன் அவர்களை வந்து படத்தில் வந்து எடுத்திருக்காரு அப்படின்னா அது விஜய் அவர்களுக்கு அனுமதி கொடுக்க போய் தான் படத்தில் வந்து அவரை வச்சிருப்பாங்க. ஸோ சிவகார்த்திகேயனுக்கு இதில் ஆதாயம் இருக்குமா சார்? இல்லை இது எப்படி? சிவகார்த்திகேயனை வந்து என்னுடைய வாரிசு நீ தான் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. அப்படிங்கும் போது சிவகார்த்திகேயனுக்கு ஒரு பெரிய ப்ரைடு தானே சார். இந்த மட்டர் சாங் அப்படிங்கிறது வந்து பரிசாக பேசப்பட்டுச்சு, அது எப்படி இருக்கு? அது வந்து த்ரிஷாவும் இன்னொரு விஜயும் பண்ணியிருப்பாங்க அந்த பாட்டு. ஏற்கனவே அந்த கத்தாழ கண்ணாடி சாங் மாதிரி ஒரு எல்லோ கலர் சரி போட்டு த்ரிஷா ஆடி இருக்காங்க. அந்த பாட்டுக்கு தேட்டரே விசில் அடிக்க நிறையா என்ஜாய் பண்ணுறாங்க அந்த பாட்டு. படத்தை ரெண்டு பேருமே நல்லா பண்ணிருக்காங்க. கோரியோகிராஃபியும் நல்லாயிருக்கும். படத்தை பொதுவாக பார்த்தா நல்லாயிருக்கும். மற்றபடி படத்தில் சொல்லிக்கிற மாதிரியான விஷயங்கள்னால் ரீரெக்கார்டிங்கு, டிஐஜி, விஎஃப்எக்ஸு, பாட்டு வெளியில் கேட்டுட்ருக்கோம். அவன் தேட்டரில் பார்க்குறப்ப படத்தோடு பார்க்குறப்ப பெருசாக ஒன்றும் இல்லை. விஜய் தான் அப்பா விஜய், பையன் விஜய், பையனே சின்ன பையன் விஜய், 3 கெட்டப்பில் வர்றாரு. விஜய் வந்து 3 அப்பா பையன் சின்ன பையன், 3 விஜய் வர்றாரு. 3மே டிஐஜிங்கில் பண்ணியிருக்காங்க ஓரளவுக்கு ஓகே தான். ஆனால் படத்தில் ஹீரோயின்னு பார்த்தா ஏறக்குறைய சினேகா தான் ஹீரோயின் மாதிரி படம் ஃபுல்லாக வர்றாங்க. சார், ஏற்கனவே விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு நாஸ்டாலஜியாக இருக்கிறதுனா கில்லி படம், இல்லைனா விஜய் த்ரிஷா அவங்களோட காம்போ, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து படத்தில் வச்சிருக்காரு. அது ஆடியன்ஸ் கிட்ட எப்படி போய் சேர்ந்துருக்கு? இல்லை, அந்த மாதிரி இல்லை, ஒரே ஒரு சாங்க்கு மட்டும் ஆடி இருப்பாங்க, மற்றபடி பெருசாக இல்லை. படத்தில் என்னென்னா அவர் வேலையிலனா எப்போ பார்த்தாலும் பார்லாம் இருக்கார். சர்வசாதாரணமாக எல்லோரும் குடிச்சிட்டு இருக்காங்க, எல்லோரும் தம் அடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு ஃபேமிலியில் வந்து எல்லோரும் உட்காந்து ஒரு பார்ட்டி நடந்துட்டு இருக்கும், சைடில் உட்காந்து குடிச்சிட்டு இருப்பாங்க. குடியை வந்து ரொம்ப ஒரு காமன் ஆக்குற மாதிரியான வேலைகளை செஞ்சுருக்காங்க. அது விஜய் மாதிரி அரசியல் கட்சி ஆரம்பித்த பிறகு இந்த மாதிரியான காட்சியெல்லாம் விஜய் கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம். ரெண்டாவது, நீங்கள் இவ்வளோ மெனக்கட்டு இத்தனை கோடி போட்டு செலவழிக்கக்கூடிய நீங்கள் கதையாசிரியர்கிட்ட ஒரு நல்ல கதை வாங்கியிருக்கலாம். இது வந்து தமிழ்நாட்டில் பார்க்கப்பட்ட ஒரு பழைய ஒரு கதை, ஒரு ஃபார்மட் கதை தான். அதை வந்து ஒரு புதுசாக கொடுக்கணும்னு முயற்சி பண்ணியிருக்காங்க. அது வந்து இன்ட்ரோல் வரைக்கும் அந்த அந்த விஷயத்தை நகர்த்திட்டு போக முடிஞ்சிச்சு அவங்களால. இன்ட்ரோலுக்கு பிறகு கதை சொல்ல ஆரம்பிக்கிறப்ப அங்கே வந்து தான் உட்காருது வண்டி. சார், இப்போ அந்த கில்லி ரெஃபரன்ஸ் வந்து இதில் ஒர்க் இருக்கா? ஏன்னா வெங்கட் பிரபு அவர்கள் வந்து ட்ரெய்லரில் வச்சிருக்கப்போ கில்லி ரெஃபரன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. கில்லி ரெஃபரன்ஸ்னு சொல்ல முடியாது, அந்த ஒரே ஒரு சீக்வன்ஸ் வச்சிருப்பாரு. பட் இதுக்கும் அந்த டான்ஸ்க்கு இருக்கிற த்ரிஷாவுக்கு எதுவும் சம்மந்தம் கிடையாது. ஒரு நைட்டு ஃபுல்லாக குடிச்சிட்டு வீட்டுக்கு வருவார், நைட்டு காலையில் ஒய்ஃபை காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்காக சீக்கிரமே இருந்துச்சு பட்டையெல்லாம் போட்டு இது ஏமாற்றுவார். அந்த மாதிரியான ஒரு சீக்வன்ஸில் வச்சுருக்காரு. அதுதான் வந்து வச்சுருக்காங்க. கில்லியில் உள்ள விஷயங்கள் இது எல்லாமே டீகோல. கில்லியில் பாடின அந்த பாட்டை வந்து இவர் ஒரு கம் பண்ணிட்டு வருவார். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இளையராஜாவுடைய பாட்டை ஒன்று ரீமிக்ஸ் பண்ணியிருக்காங்க படத்தில். வந்து சொர்க்கமே என்றாலும் பாட்டு ஒரு பாட்டு, அந்த பாட்டை கொஞ்சம் ரீமிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது கேட்குறதுக்கு நல்லாவே இருக்காது. ஓகே சார், கோட் படத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்களை எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி.